Hey guys, welcome back. திரும்பி உங்கள் எல்லாரையுமே இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் வீடியோவில் பார்க்குறதுல பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா, நாய்ஸ்லேருந்து நேற்று இந்தியாவில் மேக்ரோ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் 1500 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த மேக்ரோ ஸ்மார்ட் வாட்ச் நம்மகிட்ட ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்மே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு கிவ்அவே பண்ணுறோம். ஸோ இந்த கிவ்அவே டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்ரோ வாட்ச்க்கு 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சிலிகான் ஸ்டாப்பில் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. 1499 அவைலபிளாக இருக்குது. லெதர் வேரியண்ட்டில் பிளாக் அண்ட் ப்ரௌன் இருக்குது. 1599 செல் பண்ணுறாங்க. அண்ட் மூணாவது மெஷ் மெட்டல் வேரியண்ட் எலிட் பிளாக் அண்ட் சில்வர் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் வேரியஸ்லையுமே மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு அமேசான் நாய்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்க போது ஃபர்ஸ்ட் நீங்கள் குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம். இங்கே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் ரெகுலர் பேசிஸில் நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கூப்பான் டிஸ்கவுண்ட், அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட், லூட்டு, லைட்னிங் டீல்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கோம். நல்ல டீல்ஸாக தேடி பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட நாய்ஸோட மேக்ரோ ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது கிளாசிக் ப்ரௌன் அண்ட் சில்வர் லிங்க் எலிட் எடிஷன். ஸோ இந்த ப்ரௌன் ஆல்ரெடி ஸ்டாப் மாற்றி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த சில்வர் லிங்க் கலர் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஃப்ரண்ட் சைட்லேயே வாட்சோட டிசைன் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வாட்டி டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 200+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. எம்ஆர்பி 6999 போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஒரு குட்டி பெட்டி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு புக் மை ஷோ வவுச்சர் இருக்குது. நாய்ஸோட ஸ்டிக்கர், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல். அதுக்கடுத்து உள்ளே நமக்கு வாட்ச் இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம நாய்ஸில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் இல்லாமல் இது ஒரு மெஷ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு மேக்னெட்டிக் சப்போர்ட்டோட வருது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ரிமூவபிள் ஸ்டாப் தான், 22 mm ஸ்டாப்பு. ஸோ இந்த ஸ்டாப் ரிமூவ் பண்ணி நீங்கள் ரெகுலர் ஸ்டாப்மே வியர் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைடில் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது. ஃபுல்லி ஃபங்க்ஷனல் க்ரௌனாகவுமே நமக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் பேக் சைட் பாட்டமில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் டாப்பில் அந்த பட்டனுக்கு டாப்பில் மைக் இருக்குது. லெஃப்ட் சைட் பாட்டமில் நமக்கு ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. வாட்ச் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை. நமக்கு 66 grams ஓவரால் வெயிட் இருக்குது. சிலிகான் ஸ்டாப்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். அதுக்கடுத்து பாக்ஸில் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம பின் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ஈஸியாக எவ்வளோ மேக்ஸிமம் தேவையோ அவ்வளோ புல் பண்ணி இந்த மேக்னெட் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ கையில் வியர் பண்ணுறதுக்குமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த கிளாசிக் ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெதர் ஸ்டாப்போட கலருமே நல்லாயிருக்கு. ஸோ குவாலிட்டிலையுமே நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. இதுவுமே ரிமூவபிள் ஸ்டாப் தான். நாய்ஸ்லேயே வேறு 22 mm ஸ்டாப் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓவர் நைட் வியர் பண்ணுறதுக்கு நமக்கு சிலிகான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்றதுக்காக நான் அந்த ஸ்லீப் டெஸ்ட்லாம் செக் பண்ணுறதுக்காக ஸ்டாப் மாற்றிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வாட்ச் வே மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் கீழே ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் கீழே மேலே ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டிஎன்டி மோட் எனேபிள் பண்ணுறது, டார்ச் லைட்டு, அதுக்கப்புறமா செட்டிங்ஸ், இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டெப்ஸ் அன்றைக்கி தேதிக்கு நடந்திருக்கீங்க, கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கேன், ஓவரால் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், அண்ட் ஸ்லீப் டேட்டா நம்ம பார்த்துக்கலாம். ஹார்ட் ரேட்டு, SpO2மே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரைட்டு நம்ம ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளே போயிடலாம். பட் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டோட்டலாக வாட்ச்லேயே பை டிஃபால்ட்டாக 7 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இப்போது நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே போனால் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்லீப்பு, SpO2, லேடிஸ்க்காக சைக்கிள் ட்ராக்கிங் இருக்குது. ஸ்ட்ரெஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸ்லீப் டேட்டா நம்ம எவ்வளோ நேரம் லைட் ஸ்லீப்பு, டீப் ஸ்லீப் எவ்வளோ, எப்போ தூங்க போயிருக்கோம், காலையில் எப்போ முழிச்சோம், இந்த டேட்டா நம்ம வாட்சில் பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட்குள்ளே போனால் ஆக்டிவிட்டி மோட்ஸ் இருக்கும். பேசிக்கான ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோட் வரைக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 100+ ஒர்க் அவுட் மோட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டேட்டாவில் போய் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்களோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் டேட்டாக்குள்ளே போய்ட்டு நான் ஒரு 15 minutes வாக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுலேயே டோட்டலாக அந்த ஒர்க் அவுட் டியூரேஷன் எவ்வளோ, ஸ்டெப் எவ்வளோ நடந்திருக்கும், அந்த ஒர்க் அவுட்டில் எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம், ஆவரேஜாக ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வாட்சில் பார்த்துக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆப்பில் வாட்சோட டேட்டா சிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்லேயுமே பார்த்துக்கலாம். ஸ்டெப் அக்யூரேசின்னு பார்க்கும்போது 90 to 95% ஸ்டெப் அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் கண்டினியூஸாக ஒரு 400 ஸ்டெப் நடக்கும்போது நமக்கு ஒரு 20 ஸ்டெப்ஸ் கம்மியாக கால்குலேட் பண்ணுது. அது கம்ப்ளீட்டாக இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பட் ஸ்டெப் அக்யூரேசி உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்டிவிட்டி மோட் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கும்போது அந்த ஸ்டெப் அக்யூரேசி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் டேரெக்டாக நீங்கள் நார்மலாக கையில் வியர் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே
வாட்ச்லேயே சுற்றுறது இல்லை ப்ரஷ் பண்ணும்போது அந்த மாதிரி டைம்லாமே வந்து ஸ்டெப்பு மிஸ்மேட்ச் எக்கச்சக்கமாக இருக்கும். ப்ராப்பராக ஓரளவுக்கு டீசெண்டான கேல்குலேஷனோட நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்குள்ளே போய்ட்டு வாக்கிங் நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பராக நீங்கள் நடக்கும்போது ஸ்டெப் அக்யூரசி வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வாட்ச்லேயுமே வந்து அரௌண்ட் 90-95% இருக்குது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். அது டைம் பேஸ்டு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் எதாவது பண்ணணுன்ற பிளானில் இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடையாது. பட் ஸ்டில் அன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க இந்த டேட்டா வந்து நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் வாக்கிங்க்குமே வந்து நம்ம இந்த வாட்ச் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த ப்ரைஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து வாட்ச்லேயே வந்து நம்ம வெதர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். கேமரா ஷட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நேட்டிவ் கேமரா ஆப் ஓப்பன் ஆகாது. நாய்ஸ் ஃபிட் ஆப்லேயே வந்து கேமரா இருக்கும், அந்த ஆப் ஓப்பன் ஆகும். ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் பண்ணலாம். கிளாக்குள்ளே போய்ட்டு ஸ்டாப் வாட்ச், அலாம், டைமர்லாம் இருக்கும். அலாம் வந்து நம்ம வாட்சில் செட் பண்ண முடியாது, ஆப்லேருந்து செட் பண்ண முடியும். ப்ராப்பராக வந்து நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அலாம்லாம். அண்ட் ப்ரீத்திங் மோட் இருக்குது, ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட பேர் பண்ண இருக்கப்போ வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேம்ஸ் வந்து 2 கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா போர் அடிக்கும் போது வந்து ஏதாச்சும் ஒரு கேம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கேம் அதிகமாக ப்ளே பண்ணும்போது பேட்டரி வந்து அதிகமாக ட்ரெயின் ஆகும், அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேல்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது. செட்டிங்ஸில் போனால் வந்து வைப்ரேஷன் வேணுமா இல்லை மியூட்டில் வேணுமான்ற வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே பேக் வந்து பிரைட்னஸ் இருக்குது. ரிஸ்ட் அவேக் ஃபீச்சருமே வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸ்க்ரீன் டைம் வந்து எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்ற வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் வே வந்து சிம்பிள் தான். நாய்ஸோட பழைய வாட்ச் வே கிடையாது, இது புது வாட்ச் வே. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். ஐகான் சைஸ் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் பெருசாக தெரியும் நமக்கு. அண்ட் ஃபங்க்ஷனல் க்ரௌன் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம மெனு வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ச்லேயே வந்து ஹார்ட் ரேட், SpO2லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம டேபிள் மேலே வச்சா வந்து மெஷர் ஆகலை, கையில் வியர் பண்ணியிருக்கப்போ மட்டும் தான் வந்து நமக்கு மெஷர் ஆகுது. டேபிள் மேலே வச்சு மெஷர் பண்ணும்போது வியர் வாட்ச் ப்ராப்பர்லி அண்ட் ட்ரை அகைன்ற மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அது வரைக்குமே வந்து பரவாயில்ல. பட் நீங்கள் என்னென்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அக்யூரேட் வேல்யூஸை எடுத்துக்காதீங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது. அண்ட் SpO2மே வந்து அதே மாதிரி தான். ஸோ வியர் வாட்ச் ப்ராப்பர்லின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. வாட்சோட பில்ட்னு பார்க்கும்போது ஃப்ரேம் கம்ப்ளீட்டாக வந்து மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான். பட் அதுவே வந்து கொஞ்சம் க்ளாஸியாக இருக்குது. கீழே ஏதாச்சும் டேபிள் மேலே வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க. இல்லை ஸ்டாப் இந்த மாதிரி மடிச்சுட்டு வைக்கும்போது ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அந்த பாட்டம் பேக் சைடில். அண்ட் வாட்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, லாங் வியருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. தின் ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய வாட்ச் வியர் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். தின் ட்ரெஸ் இருக்கவங்களுமே வந்து வியர் பண்ணலாம். அண்ட் அடிஷ்னலாக வாட்ச்க்கு வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. மைனஸ் ஸ்ப்ளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஆக்டிவிட்டி எதாவது பண்ணும்போது ஸ்வெட் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு 2 hours ஆகும். அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது 5 to 7 days வரைக்கும் நம்ம பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கால்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா 1 to 2 days மேக்ஸிமம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபோனோட எப்போவுமே கண்டினியூஸாக பேரிங்க்கு மட்டும் வச்சுக்காமல் டேட்டா சிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஃபோன் பேர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பெட்டர் பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு கிடைக்கும். 3 days முன்னாடி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணது இன்னமும் வந்து ஒரு 50% பேட்டரி வந்து லெஃப்ட் ஆகிருக்கு. ஸோ பேட்டரி பேக்கப் பெரிய அளவுக்கு வந்து நமக்கு காம்ப்ரமைசஸ் இல்லை, நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டி 2 inch TFT LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மினிமல் பெசல்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஓரளவு டீசென்டான பெசல்ஸ் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. 240x260 பிக்சல்ஸ் இருக்குது, டீசென்டான ஷார்ப்னஸ் இருக்குது. கலர்ஸ் பார்க்குறதுக்குமே வந்து நல்லா இருக்குது, ரொம்ப ஃபேடடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எட்ஜஸ் மட்டும் ஸ்லைட்டாக கர்வாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஸ்க்ராச்சஸ் பெருசாக ஆகலை. ஸோ இந்த வாட்ச்க்கு வந்து 200+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. நாய்ஸ் ஃபிட் ஆப் மூலமாக வந்து பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம வால்பேப்பராக செட் பண்ணலாம். அண்ட் பிரைட்னஸ் வந்து இண்டோருக்கு மோஸ்ட்டாக வந்து நமக்கு பிரச்சனையே இருக்காது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அவுட்டோரில் ரொம்ப ஒரு உச்சி வெயிலில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக தெரியும். 500 nits வரைக்குமே வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. அவுட்டோரில் நார்மல் வெயில் ரொம்ப அதிகமாக இல்லாத டைமில் வந்து நமக்கு பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் கனெக்டிவிட்டி காலிங் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்துன்னா ப்ளூடூத் 5.3ல வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேர் பண்ணியிருக்கப்போ காலிங்கில் வந்து இன்டரப்ஷனை வந்து நான் ஃபேஸ் பண்ணல. ரைட் ஸ்வைப் பண்ணி மெனு வந்துட்டு நாய்ஸ் பஸ் இருக்கும். இங்கே வந்து காண்டாக்ட்ஸில் வந்து நம்ம 10 காண்டாக்ட் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் வந்து மியூட் பண்ணலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து நம்ம சீம்லெஸ்ஸாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இமீடியட்டாக வந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, அங்கேருந்து வந்து நம்ம வாட்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஸோ இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கால்ஸ் வந்து நீங்கள் வாட்ச் வழியாகவுமே வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து ரொம்ப லவுடாக இருக்காது. பட் எமர்ஜென்சி கால் கேஷுவலாக வந்து நீங்கள் கால் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வச்சு பேச
பேசும்போது ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களது வந்து நமக்கு ஓரளவு கிளியராக இருக்கும். பட் ரொம்ப ஒரு லவுடான ஸ்பீக்கர் கிடையாது. இன்டோர் கால்ஸ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபைனல் வேர்டிக்ட்னு வரும்போது ₹1500 ப்ரைஸ்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நமக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கிடைக்குது, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்டெப் வந்து ட்ராக் பண்ணும், ப்ளஸ் ஹார்ட் ரேட் SpO2 எல்லாமே வந்து டேபிள் மேலே வச்சா மெஷர் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு டீசெண்டான ட்ராக்கிங் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்மே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ச்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். நல்ல பேட்டரி பேக்கப்புமே இருக்குது. பாக்கெட் வந்து பெரிய அளவுக்கு காலி பண்ணாமல் கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் பெரிய டிஸ்பிளேவோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நாய்ஸோட புது வாட்ச் வேல தான் இருக்குது. பழைய வாட்ச் வே இல்லை. பழைய வாட்ச் வே அப்படின்னா நமக்கு ஐகான் சைஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் மினிமலாக இருக்கும். பட் இதில் கொஞ்சம் போல்டாக தெரியும் ஐகான் சைஸ் எல்லாமே. பட் ஸ்டில் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிவ்அவே விஷயத்துக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 2 ஸ்மார்ட் வாட்ச் வந்து கிவ்அவே பண்ணுறோம். ஒன்று அந்த லெதர் வேரியன்ட், இன்னொன்று வந்து இந்த மெஷ் மெட்டல். ஸோ கிவ்அவேயோட ப்ரொசீஜர்னு பார்க்கும்போது வீடியோ கீழே இந்த ஸ்மார்ட் வாட்ச்னு இல்லை, நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஸ்மார்ட் வாட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அண்ட் முடிஞ்சால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து டீல்ஸ் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அது. சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப பெக்யூலராக இருக்கீங்க, இந்த லெதர் வேரியன்ட் தான் வேணும், மெஷ் மெட்டல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த வேரியன்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ 1 வீக்கில் வந்து இந்த கிவ்அவே வின்னருமே வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் மூலமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.